வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நடந்த போராட்டம் வன்முறையாக வெடிக்க தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார் ஷேக் ஹசீனா. இந்நிலையில் அந்நாட்டின் ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான் வங்கதேசத்தில் இடைக்காலமாக ஆட்சி புரிய உள்ளார். யார் இந்த ராணுவ தளபதி வாக்கர் என்பதே இந்த செய்தி தொகுப்பு. 1966 வங்கதேசத்தின் தலைநகரமான டாக்காவில் பிறந்தவர்தான் வாக்கர். பிறந்தது முதலே ராணுவம் மீதான பற்றை கொண்டிருந்த வாக்கர் வங்கதேச தேசிய பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு படிப்பை தேர்ந்தெடுத்து படித்து முதுகலை பட்டம் பெற்றார். பிறகு லண்டனில் உள்ள கிங்ஸ் கல்லூரியில் பாதுகாப்பு படிப்பில் மேற்படிப்பையும் படித்து முடித்தார். இவர் கடந்த 1997 முதல் 2000 வரை வங்கதேச ராணுவ தளபதியாக இருந்த ஜெனரல் முகமது முஸ்தாபிசுர் ரஹ்மானின் மகள் சரனாஸ் கமாலிகாவை திருமணம் முடித்தார். ராணுவ தளபதியாக அப்பாயின்மெண்ட் வாங்குவதற்கு முன் அவர் சுமார் 6 மாதங்கள் தலைமை தளபதியாக இருந்தார். அப்போது அவர் ராணுவ நடவடிக்கைகள், உளவுத்துறை நடவடிக்கைகள், ராணுவத்திற்கான பட்ஜெட் என பலதரப்பட்ட விஷயங்களை நிர்வகித்து வந்தார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக ராணுவத்தில் பணியாற்றி வரும் வாக்கர் முன்னாள் பிரதமர் ஹசீனாவின் நம்பிக்கைக்குரிய நபர்களில் ஒருவராக இருந்தார். இதனால் அவர் பிரதமர் அலுவலகத்திற்கான ஆயுதப்படை பிரிவில் தலைமை அதிகாரியாக இருந்துள்ளார். மேலும் தேசிய பாதுகாப்புக்கான யுக்திகள் மற்றும் சர்வதேச அமைதி காக்கும் விவகாரங்களில் ஆழ்ந்த ஈடுபாடு அவர் கொண்டிருந்தார். மேலும் வங்கதேச ராணுவத்தை நவீனமயமாக்கியதில் முக்கிய பங்கு வகித்ததால் இவருக்கு ஆர்மி மெடல் ஆஃப் குளோரி, எக்ஸ்ட்ராடினரி சர்வீஸ் மெடல் ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டது. தற்போது 58 வயதான இவர் கடந்த ஜூன் 23ஆம் தேதிதான் ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றார். ராணுவ தளபதியான ஒரே மாதத்தில் அசாதாரண சூழல் நிலவி அவர் இப்போது வங்கதேசத்தில் ராணுவ ஆட்சியை அமைத்துள்ளார். இவரின் இந்த ராணுவ தளபதி பொறுப்பு 3 ஆண்டுகள் நீடிக்கும். ஆனால் வங்கதேசத்தை ஆளும் இவரது இந்த இடைக்கால பதவியும் அங்கு நிலவும் அசாதாரண சூழலும் எவ்வளவு நாள் நீடிக்கும் என தெரியவில்லை.